ஓம் சாந்தி. 7/9/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 31/12/2006 மதுபன். அதாவது நியூ இயர் முன்னிட்டு பாப்தாதா வந்திருக்கிறார். முரளியின் தலைப்பு திடத்தன்மை மற்றும் மாற்றத்தின் சக்தியின் மூலம் காரணம் மற்றும் பிரச்சனை என்ற வார்த்தைகளுக்கு விடை கொடுத்து தீர்வு மற்றும் சமாதான சொரூபம் ஆகுங்கள். அதாவது நிவாரணம் மற்றும் சமாதான சொரூபம் ஆகுங்கள். இன்று புது யுகத்தை படைக்கக்கூடிய பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது வருடம் மற்றும் புது யுகம் இரண்டிற்கும் வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளும் வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். வெறும் புதிய வருடத்திற்கு மட்டும் வாழ்த்து கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்திற்கான வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறீர்களா? எப்படி புது வருடத்தின் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்களோ, அதுபோல் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புது யுகமும் நினைவில் இருக்கிறதா? புது யுகம் கண்களுக்கு முன்னால் வந்துவிட்டதா? புது வருடம் இதோ வந்துவிட்டது என்று உள்ளத்தில் எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ, அதேபோல் உங்களுடைய புது யுகமும் இதோ வந்துவிட்டது என்று அனுபவமாகிறதா? அந்த புது யுகத்தின் நினைவு அந்த அளவிற்கு அருகில் வருகிறதா? உங்களுடைய ஜொலிக்கக்கூடிய ஷரீரம் என்கிற ஆடை கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறதா? பாப்தாதா டபுள் வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். குழந்தைகளின் மனதில், கண்களில் புது யுகத்தின் காட்சிகள் தோன்றுகிறதா? புது யுகத்தில் உங்களுடைய உடல், மனம், செல்வம், மனிதர்கள் என அனைத்தும் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. அனைத்து பிராப்திகளின் களஞ்சியமும் இருக்கிறது. இன்று பழைய உலகத்தில் இருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுடைய ராஜ்யம் நினைவு இருக்கிறதா? எப்படி இன்று டபுள் காரியத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கவும் புதிய வருடத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் வந்திருக்கிறீர்கள். ஆக வெறும் பழைய வருடத்திற்கு மட்டும் விடை கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது பழைய உலகத்தின் பழைய சம்ஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடத்தைன அனைத்திற்கும் விடை கொடுக்க வந்திருக்கிறீர்களா? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது எளிது. ஆனால் பழைய சம்ஸ்காரத்திற்கு விடை கொடுப்பதும் அந்த அளவிற்கு எளிதாக தோன்றுகிறதா? என்ன நினைக்கிறீர்கள்? மாயாவிற்கு விடை கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது வருடத்திற்கு மட்டும் விடை கொடுக்க வந்திருக்கிறீர்களா? விடை கொடுக்க வேண்டும் அல்லவா? அல்லது மாயாவின் மீது கொஞ்சம் அன்பு இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? முதல் பேராகிராஃப்ல நியூ இயருக்காக நீங்க எல்லாருமே மதுபனுக்கு வந்திருக்கீங்க. நியூ இயர்ல என்ன செய்வீங்க? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பீங்க, புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்வீங்க. பாப்தாதா கூட நியூ இயர் கொண்டாடணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்போ 31/12 அப்படின்னா அந்த இரவு என்ன செய்வீங்க? பழைய வருடத்திற்கு 2006க்கு விடை கொடுப்பீங்க, 2007க்கு வாழ்த்துக்கள் சொல்வீங்க. அதுக்காக தானே வந்திருக்கீங்க. வெறும் வருடத்திற்கு மட்டும் விடை கொடுத்து வாழ்த்து சொல்வீங்களா அல்லது பழைய யுகத்திற்கும் விடை கொடுப்பீங்களா? புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்வீங்களா? பழைய யுகம் அப்படின்னா அதுல பழைய சுபாவம், பழைய சம்ஸ்காரம், பழைய நடத்தை எல்லாமே வந்துடுறது. ஆகையால வெறும் வருடத்திற்கு நீங்க விடை கொடுக்க வந்திருக்கீங்களா அல்லது பழைய யுகத்திற்கும் விடை கொடுக்க வந்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். ஏன்னா பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கறது ரொம்ப ஈஸி. அதே போல பழைய சம்ஸ்காரத்திற்கும் விடை கொடுப்பது அவ்வளோ ஈஸியாக தோணுதா?
கொடுக்கணும் தானே, விடை கொடுக்கணும் தானே அப்படின்னு கேட்கிறார். பாப் தாதா இன்று நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுக்க வைக்க விரும்புகிறார். கொடுக்க முடியுமா? நான் விரும்புகிறேன், நீங்க கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறார். தைரியம் இருக்கிறதா? அல்லது விடை கொடுக்க விரும்புகிறோம், ஆனால் மாயா மீண்டும் வந்து விடுகிறது என்று நினைக்கிறீர்களா? நாங்க விடை கொடுக்கதா விரும்புகிறோம், ஆனால் வந்துடுறது மாயா. மாயா வரணும்னு நாங்க விரும்புகிறோம், பழைய சம்ஸ்காரம் தானா எமர்ஜ் ஆயிடுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். இன்றைய நாளில் திட சங்கல்பத்தின் சக்தியினால் பழைய சம்ஸ்காரத்திற்கு விடை கொடுத்து புதுயுக சம்ஸ்காரத்திற்கு, வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? இருக்கிறதா தைரியம்? முடியும் என்று யார் நினைக்கிறீர்கள்? முடியுமா? செய்தே ஆக வேண்டும் என்ற தைரியம் உடையவர்களா? தைரியம் இருக்கிறது என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கிறதா? நல்லது. யார் கைகளை உயர்த்தவில்லையோ அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ் கைகளை உயர்த்தினீர்களா? யாரிடம் தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் இல்லை. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் புத்திசாலிகள், எனவே டபுள் போதை இருக்கிறது. பாருங்கள், பாப் தாதா ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட்டை பார்ப்பார். தைரியம் இருக்குன்னு சொல்லி கையை உயர்த்திட்டீங்க, நான் ஒவ்வொரு மாசமும் ரிசல்ட்டை பார்க்க போறேன் அப்படின்றார். தைரியசாலி குழந்தைகள் என்று பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் சாதுரியமாக பதில் சொல்லும் குழந்தைகள். ஏன்? ஏனென்றால் நம்முடைய தைரியத்தின் ஒரு அடிக்கு தந்தையினுடைய 1000 அடி உதவி கிடைத்தே ஆக வேண்டும் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். அப்போ நீங்க புத்திசாலிகள் தானே. தைரியம் இருக்கா அப்படின்னு பாப் தாதா கேட்கும் போது ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குன்னு கை தூக்குறீங்க. அதற்கு காரணம் சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அடி தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு அடி எடுத்து வச்சிட்டா தைரியமாக தந்தையினுடைய 1000 அடி உதவி கிடைத்தே தீரும் அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு அவ்வளோ முடியாத நம்பிக்கை இருக்கு. அதனால புத்திசாலிகள் அப்படின்றார். அதற்கு பாப் தாதா கண்டிப்பா கிடைக்கும். நீங்கள் அதிகாரம் உடையவர்கள். 1000 அடி உதவிக்கு அதிகாரம் உடையவர்கள். எல்லாம் ஓகே தான். ஆனா மாயா என்ன செய்துனா, அந்த தைரியத்தை தான் சீண்டி பார்க்குது. அந்த தைரியத்தை தான் கொஞ்சம் அசைக்கிறதுக்கு வருது. மாயா உங்கள் தைரியத்தை மட்டும் அசைப்பதற்கு முயற்சி செய்கிறது. தைரியம் நன்றாக வைக்கிறீர்கள் என்பதை பாப் தாதா பார்க்கிறார். பாப் தாதா உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். எல்லாம் ஓகே தான், உங்களுக்கு தைரியம் இருக்கு, நல்லாவே தைரியம் இருக்கு, அதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்றது புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஆனால் தைரியம் வைத்து கொண்டே பிறகு அதன் கூடவே செய்து கொண்டுதானே இருக்கிறோம், நடக்கத்தானே வேண்டும், கண்டிப்பாக செய்வோம் இப்படியும் சொல்வீங்க. சில நேரங்கள்ல தெரியல மாயாவை ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற அந்த நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்துருவீங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். தெரியவில்லை என்ற எண்ணம் வருவது, இது தைரியத்தை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. செய்வோம், பார்ப்போம், இந்த ஓம் ஓம் என்பது வருகிறது. அதாவது செய்து கொண்டுதானே இருக்கிறோம், செய்யதானே வேண்டும், மேலே பறக்கதானே வேண்டும், முன்னேறதானே வேண்டும். இவை தைரியத்தை அசைத்து விடுகிறது. செய்வோம் என்று நினைக்காதீர்கள், செய்தே ஆக வேண்டும். ஏன் நடக்காது? தந்தை எப்போது கூடவே இருக்கிறாரோ அப்போது தந்தையின் கூடவே ஓம் ஓம் என்பது வர முடியாது.
போன அவ்வியக்த முரளிலையும் பாபா சொன்னார் இல்லையா, பாப்தாதா துணையாக இருக்கிறார், கூடவே இருக்கிறார் அப்படின்னா எதுவுமே பெரிய விஷயமே இல்லை. இந்த முரளில தந்தை கூடவே இருக்கிறார் அப்படின்னா ஓம் ஓம் என்பது வர முடியாது அப்படின்றார். ஆக இந்த புது வருடத்தில் என்ன புதுமை செய்வீர்கள்? தைரியத்தின் காலை உறுதியாக்குங்கள். தைரியத்தின் காலை எப்படி உறுதியாக்க வேண்டும் என்றால், அதனால் மாயா அசைந்து விட வேண்டும். ஆனால் உங்களுடைய கால் அசையக்கூடாது. அங்கதனுடைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, தைரியமாக கால் எடுத்து வைத்தார், யாராலையும் அசைக்க முடியல. அதுபோல தைரியத்தினுடைய கால் எவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட மாயா அசைக்கவே முடியக்கூடாது. ஆக புது வருடத்தில் புதுமை செய்வீர்களா? அல்லது ஒரு நேரம் அசைவது, ஒரு நேரம் உறுதியாக இருப்பது என்று அப்படி இல்லைதானே? உங்கள் அனைவருடைய கடமை அல்லது தொழில் என்ன? தன்னை யார் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். விஸ்வ கல்யாணி, விஸ்வ பரிவர்த்தக், அதாவது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். இதுதானே உங்களுடைய தொழில். ஆகையால் பாப்தாதாவிற்கு அவ்வப்போது இனிமையிலும் இனிமையான சிரிப்பு வருகிறது. உலகத்தை மாற்றம் செய்பவர் என்ற பட்டம் இருக்கிறது தானே? உலகத்தை மாற்றுபவர்கள் தானே? அல்லது லண்டனை மாற்றுபவர், இந்தியாவை மாற்றுபவர் என்று இருக்கிறீர்களா? அனைவரும் உலகத்தை மாற்றுபவர்கள் தானே? நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் விஸ்வ கல்யாணக்காரி தானே? ஒரு ஊர்ல இருக்கலாம் நீங்க, ஆனா உங்களுடைய தொழில் என்ன? முழு உலகத்திற்கு நன்மை செய்வது அல்லது முழு உலகத்தையும் மாற்றுவது. ஆகையில உங்களுடைய தொழிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்றார். அப்படிதானே? அப்படி இருந்தால் தலையாட்டுங்கள். இதில் உறுதியாக இருக்கிறீர்களா? எங்க விஸ்வ கல்யாணி தானே, விஸ்வ பரிவர்த்தக் தானே, இதுல சந்தேகம் இல்லையே, உறுதி தானே, பக்கா தானே அப்படின்னு கேட்கிறாரு. அல்லது 75% இருக்கிறீர்களா? 75% விஸ்வ கல்யாணக்காரி, மீதி 25% செய்ய வேண்டியதில்லை என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன? அதாவது நீங்க 100% விஸ்வ கல்யாணியா, அல்லது பரவாயில்ல 75% விஸ்வ கல்யாணியாக 25% இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கட்டளை கிடைச்சிருக்கா, ஸ்ரீமத் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா விஸ்வ கல்யாணக்காரின்னா விஸ்வ கல்யாணக்காரி தான். அதுல பர்சன்டேஜ் என்ன இருக்கு? 10% விஸ்வ கல்யாணக்காரி, 80% விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள்னா 100% நன்மை செய்பவர்கள் தான். 99% நன்மை செய்பவர்கள், 1% செய்யாதவர்கள் அப்படின்னா அப்படி இருக்கவே சான்ஸ் இல்லை. 1% நீங்க செய்யலைன்னாலோ செய்யாதவர்களுடைய லிஸ்ட்ல தான் வந்துருவீங்க. உங்களுடைய சவால் என்ன? இயற்கையையும் மாற்றியே தீர வேண்டும் என்று இயற்கைக்கும் சவால் விடுகிறீர்கள் அல்லவா? ஆக உங்களுடைய தொழிலை நினைத்து பாருங்கள். சில நேரங்களில் செய்யக்கூடாது, ஆனால் நடந்து விடுகிறது என்று தன்னை பற்றியும் யோசிக்கிறீர்கள். அதாவது சில நேரங்கள்ல பாபா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது, சரி இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் தன்னை மீறி நடந்துடுறது. ஆகையில சில குழந்தைகள் தன்னை பற்றியும் இப்படி யோசிக்கிறாங்க. செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனா ஏன் நடந்துடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு பாப்தாதா, ஆக உலகத்தை மாற்றம் செய்பவர், இயற்கையை மாற்றம் செய்பவர் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்கிறார். சக்தி சேனை என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வருடம் உலகத்தை மாற்றுபவர் என்ற உங்களுடைய தொழிலை நினைவில் வையுங்கள்.
நான் உலகத்தை மாற்றக்கூடியவன், விஸ்வ பரிவர்த்தக். இந்த சொமான் அல்லது டைட்டிலை நீங்க இந்த வருடம் ஃபுல்லா நினைவு வச்சுக்கோங்க அப்படின்றார். தன்னையும் மாற்ற வேண்டும், பிராமண குடும்பத்தையும் மாற்ற வேண்டும். ஏனென்றால் முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், அதாவது தானம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எது செய்தாலும் நம்ம வீட்டில் இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். முதல்ல நான் மாறணும், என் வீட்டில் இருக்கிறவங்க மாறணும், அப்புறம் தான் உலகம் மாறும். எனவே உங்களுடைய தொழிலின் பிராக்டிக்கல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். சுய மாற்றத்தை நீங்களும் விரும்புகிறீர்கள், பாப் தாதாவும் விரும்புகிறார். அது உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். நீங்க கூட சுய மாற்றத்தை விரும்புறீங்க. உங்களுக்குள்ள அந்த புதிய யுகத்தினுடைய சம்ஸ்காரம் வரணும், நடத்தை மாறணும் அப்படின்னு நீங்களும் விரும்புறீங்க. நீங்க விரும்பல அப்படின்னு சொல்லல. பாப் தாதாவும் இதுதான் விரும்புறார். அப்போ பிராக்டிக்கல்ல என்ன கஷ்டம், என்ன தடை இருக்கு? நீங்களும் விரும்புறீங்க, பாபாவும் விரும்புறார். மாற வேண்டியது தானே அப்படின்ற அர்த்தத்துல கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே? குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய லட்சியம் என்ன என்று பாப் தாதா கேட்கிறார். அப்போது பாப் சமான் ஆக வேண்டும் என்றே பெரும்பாலானோர் பதில் சொல்கிறீர்கள். சரிதானே? தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் அல்லவா? அல்லது பார்ப்போம், யோசிப்போம் என்று சொல்கிறீர்களா? ஆக இந்த புதிய வருடத்தில் 70 வருடங்கள் முடிகிறது. அதாவது 36ல ஆரம்பமானது இல்லையா? நம்முடைய இயக்கம் 2006ல 70 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த 71ஆம் வருடத்தில் ஏதாவது அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும் என்று தந்தையும் விரும்புகிறார். அனைவரும் சேவையின் உற்சாகத்தில் எத்தனை விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள், வெற்றி அடைந்து கொண்டேயும் இருக்கிறீர்கள். யார் உழைக்கிறாரோ அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. அதில் பாப் தாதாவிற்கு குஷியும் ஏற்படுகிறது. எதுவும் வீணாக போவதில்லை. அதாவது உற்சாகத்துல நீங்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான நிகழ்ச்சிகள் செய்றீங்க, நல்லா உழைக்கிறீங்க. உங்க உழைப்பெல்லாம் வீண் போகாது. உழைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடுது. ஆனால் சேவை எதற்காக செய்கிறீர்கள்? என்ன பதில் சொல்கிறீர்கள்? எதற்காக சேவை செய்றீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தந்தையை வெளிப்படுத்துவதற்காக என்று பதில் அளிக்கிறீர்கள். எனவே இன்று தந்தை குழந்தைகளை கேள்வி கேட்கிறார். தந்தையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும், கண்டிப்பாக செய்வீர்கள். ஆனால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் தன்னை வெளிப்பட செய்யுங்கள். சொல்லுங்கள், சிவசக்திகள் இந்த வருடம் சிவசக்தி ரூபத்தில் சுயத்தை வெளிப்படுத்துவீர்களா? செய்வீர்களா? ஜான்கி தாதியை பார்த்து ஜனக் சொல்லுங்கள், செய்வீர்களா? அதற்கு ஜான்கி தாதி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய துணைவர்கள் முதல் வரிசையில், 2ஆம் வரிசையில் அமர்ந்திருக்கும் டீச்சர்ஸ்களில் யார் இந்த வருடம் செய்து காட்டுவீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வோம் என்பவர் இல்லை, செய்து காட்டியே தீர வேண்டும். நல்லது. அனைத்து டீச்சர்ஸும் கை உயர்த்தினீர்களா? அல்லது யாராவது உயர்த்தவில்லையா? நல்லது. மதுபன் நிவாசிகள் செய்தே ஆக வேண்டும், செய்ய வேண்டும். ஏனென்றால் மதுபன் நெருக்கத்தில் இருக்கிறதல்லவா? பாப் தாதாவுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறது மதுபன். அப்ப நீங்க செய்துட்டீங்கன்னா எல்லாரும் செய்வாங்க. தேதியை குறிக்க வேண்டும். 31ஆம் தேதி நேரத்தையும் குறித்து வைக்க வேண்டும். அதாவது பாபா எந்த நேரத்துல இதை சொன்னார் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் முயற்சி செய்ய முடியும். தேதி, டைமு எல்லாமே நோட் பண்ணுங்க. 31ஆம் தேதி 9:20 இது சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் பாண்டவ சேனை. பாண்டவர்கள் எதை செய்து காட்ட வேண்டும்? வெற்றி பெறும் பாண்டவர்கள்.
சில நேரம் வெற்றி பெறுபவர்கள் அல்ல. நீங்கள் வெற்றி பெறும் பாண்டவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆக இந்த வருடம் இப்படி ஆகி காட்ட வேண்டுமா? அல்லது என்ன செய்வது, மாயா வந்துவிட்டது, விரும்பவில்லை ஆனால் வந்துவிட்டது என்று சொல்வீர்களா? மாயா தன்னுடைய கடைசி நேரம் வரை வருவதை நிறுத்தாது என்று பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் மாயாவின் வேலை வருவது, உங்களுடைய வேலை என்ன? வெற்றி பெறுவது. மாயாவின் வேலை வருவது, நம்முடைய வேலை வெற்றி பெறுவது. தினமும் இது காலையில அஃபர்மேஷன் மாதிரி சொன்னோம் அப்படின்னா, மாயா வரும்போதெல்லாம் ஈஸியா நம்மளால வெற்றி அடைய முடியும். விரும்புகிறோமா என்ன? மாயா வந்து விடுகிறது, நடந்து விடுகிறது என்று யோசிக்காதீர்கள். நம்ம இப்படிதானே சொல்றோம். நாங்க எங்க விரும்புறோம்? விரும்புறோமா என்ன? வந்துடுறது. மாயா வந்துடுறது, நடக்க வேண்டியது நடந்துடுறது. இப்படி யோசிக்காதீங்க அப்படின்றார். இப்போது பாப் தாதா இந்த வருடத்தின் கூடவே இந்த வார்த்தைகளுக்கும் விடை கொடுக்க வைக்க விரும்புகிறார். அதனால என்ன செய்யறது? மாயா வந்துடுறது, நடந்துடுறது அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, யோசிக்கவும் கூடாது. 12 மணிக்கு இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பீர்கள் தானே? அப்போது மணி அடிப்பீர்கள் தானே? இன்று மணி அடிக்கும் போது எதற்கு மணி அடிப்பீர்கள்? நாளிற்கு, வருடத்திற்கு மற்றும் மாயாவிற்கு விடை கொடுக்கும் மணி அடிக்க வேண்டும். 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று மாற்றத்தின் சக்தி, அது பலவீனமாக இருக்கிறது. இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று மிக நன்றாக திட்டமிடுகிறீர்கள். மிக நன்றாக திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் மாற்றத்தின் சக்தி குறைவாக இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது, கொஞ்சம் இருந்து விடுகிறது. அதாவது பாப் தாதா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நல்ல நல்ல திட்டங்களையும் போடுறீங்க. உங்க பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாபாவுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. இருந்தாலும் பிராக்டிக்கல் அப்படின்னு வரும்போது நடைமுறையில மாற்றத்தின் சக்தி குறைவாக இருக்கிற காரணத்தினால நீங்க நினைக்கிற அளவுக்கு மாற்றம் ஏற்படலை. கொஞ்சம் மாறுறீங்க, மாற்றம் வருது, கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது, கொஞ்சம் அப்படியே இருந்துடுறது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இரண்டாவது, திடத்தன்மையின் குறை. நல்ல நல்ல எண்ணங்களை செய்கிறீர்கள். இன்றும் பாருங்கள், எத்தனை கார்டுகள், கிரீட்டிங் கார்ட்ஸ் பத்தி சொல்றார். எத்தனை தீர்மானங்களை, ரெசல்யூஷன்ஸ், எத்தனை வாக்குறுதிகளை பாப் தாதா பார்த்தார். பாபா இந்த வருடம் நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சிலர் அவங்க முயற்சிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் பாப் தாதாவுக்கு வாக்குறுதி ரூபத்துல நாங்க இப்படி தீர்மானிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. மிக நல்ல நல்ல கடிதங்கள் அதிகம் வந்திருக்கிறது. ஸோ பாப் தாதாவுக்கு அந்த கிரீட்டிங் கார்ட்ஸு, லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸு, இது எல்லாமே மேடையில் ஒரு ஓரமாக அழகாக வைக்கப்பட்டிருந்தது. அதில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாமே பாப் தாதாவிடம் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது செய்வோம், செய்து காட்டுவோம், நடந்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும், பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் போன்ற அனைத்தும் பாப் தாதாவிடம் சேர்ந்தது. நம்ம எடுக்கிற ப்ராமிசஸ், அதாவது உறுதிமொழிகள் எல்லாம் என்னிடம் சேர்ந்தது. இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க, பாபா நாங்க இந்த வருடம் இதை செய்வோம், செய்து காட்டுவோம், பாருங்க இது நடக்கதா போகுது, ஏன்னா நாங்க செய்தே ஆகணும் அப்படிலாம் ப்ராமிஸ் பண்றாங்க. அதெல்லாம் சேர்ந்தது அப்படின்றார். சிலர் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் பாபா, நியூ இயர் நினைவுகள் அப்படிலாம் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாமே சேர்ந்துடுச்சுன்றார். யார் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களுடைய உள்ளத்தின் ஓசையும்
பாபாவிடம் வந்து சேர்ந்தது. இருந்தாலும் இப்போது பாப்தாதா இந்த 2 சக்திகளை அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். அதாவது மாற்றத்தின் சக்தி, திடத்தன்மையின் சக்தி. இந்த சக்திகள், இந்த 2 சக்திகள் உங்களிடம் குறைவாக இருக்கு. ஆகையால கவனம் கொடுங்க. இது இம்பார்ட்டன்ட். அண்டர்லைன் செய்யுங்க. அந்த 2 சக்திகளை ஸ்ட்ராங் ஆக்குங்க அப்படின்றார். அதாவது திடத்தன்மை ஏன் குறையுது அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? ஒன்று கவனக்குறைவு, இன்னொன்று பிறரை பார்ப்பது. செய்துட்டு தானே இருக்கிறோம், முயற்சி செய்யாமலா இருக்கிறோம். கடைசியில மாறிடுவோம். அல்லது மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமா மாறிட்டாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்துட்டு இருக்காங்க, இவங்க எனக்கு முன்னாடி வந்தவங்க, இவங்க இவ்வளோ சீனியர், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பிறரை பார்க்கும்போது நமக்குள்ள 100% மாற்றம் வருதில்லை. அதுதான் பாபா கொஞ்சம் மாற்றம் வருது, கொஞ்சம் அப்படியே இருந்துடுறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இதுதான் காரணம். இந்த வருடம் ஒரு வார்த்தைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். அது எது? சொல்லட்டும். சொன்னால் கேட்க வேண்டி இருக்கும், அப்படின்னா அதன்படி நடக்க வேண்டி இருக்கும். இந்த வருடம் காரணம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். நிவாரணம் இருக்க வேண்டும், காரணம் முடிந்துவிட வேண்டும். காரணம் என்ற வார்த்தை முடிஞ்சிடணும், அந்த இடத்துல நிவாரணம் என்ற வார்த்தை இருக்கணும் அப்படின்றார். பிரச்சனை முடிந்து சமாதான ஸ்வரூபம் ஆகிவிட வேண்டும். அது சுயத்தின் காரணமாகவும் இருக்கலாம், கூட இருப்பவரின் காரணமாகவும் இருக்கலாம், குழுவின் காரணமாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் சுயம் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்போம். அதாவது நம்முடைய சுபாவம், நம்முடைய சம்ஸ்காரமே காரணமா இருக்கும். வேற யாரும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தலை, நமக்குள்ளே அந்த காரணம் இருக்கும், நாமளே அதுக்கு நமமாக இருப்போம். சில நேரத்தில் நாம நல்லா இருப்போம், கரெக்டாக இருப்போம், கூட இருக்கிறவங்க பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பாங்க. சில நேரத்தில் அந்த குழுவும் காரணமாக இருக்கும். சங்கட்டன் அல்லது குழு இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும். ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிவாரண ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக கூட இருக்கலாம். பிராமணர்களின் டிக்ஷனரியில் காரணம் என்ற வார்த்தை, பிரச்சனை என்ற வார்த்தை மாறிவிட வேண்டும். உங்க அகராதியில் இந்த வார்த்தைகளே இருக்கக்கூடாது. நிவாரணம் காரணத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். சமாதானமும் தீர்வும் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இன்று அமிர்த வேளையிலும் இந்த புது வருடத்தில் ஏதாவது புதுமையை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தான் பாப்தாதாவோடு உரையாடினார்கள். ஆகையால் இந்த புது வருடத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அதில் இந்த 2 வார்த்தைகள் முடிந்துவிட வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். காரணமும் பிரச்சனைகளும் முடிஞ்சிடணும், நிவாரணமும் சமாதானமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி கொண்டாடணும். அதாவது பரோபகாரி ஆகங்கள், பிறருக்கு உபகாரம் செய்பவர் ஆகங்கள். சுயம் தான் காரணமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய பரோபகாரி ஆத்மாவாகி, இரக்கமனமுடைய ஆத்மாவாகி, சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளமுடையவராகி ஒத்துழைப்பு கொடுத்து ஸ்நேகத்தை பெறுங்கள். ஆக இந்த புது வருடத்திற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? அதாவது முயற்சியில முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடத்திற்கு இது குரோத முக்த ஆண்டு, கோபத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆண்டு, நல்லது என்பதை சமர்ப்பணம் செய்வதற்கான ஆண்டு, அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஆண்டு, நஷ்டோ மோக ஆகுவதற்கான ஆண்டு அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பாபா அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். முதலில் ஒவ்வொரு வருடத்திற்கும் பெயரை கொடுத்தீர்கள், நினைவிருக்கிறதா? பாப்தாதா இந்த வருடத்தை
உயர்ந்த சுப எண்ணத்தின், திட சங்கல்பத்தின், சிநேகம் மற்றும் ஒத்துழைக்கும் எண்ணத்தின் வருடம் என்று சொல்கிறார். இது பெயர் அல்ல, ஆனால் இப்படி பார்க்க விரும்புகிறார். எப்படி பார்க்க விரும்புகிறார்? சுப எண்ணத்தின், திட சங்கல்பத்தின், சிநேகம் மற்றும் ஒத்துழைப்பிற்கான எண்ணத்தின் வருடம். அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லா சுப எண்ணங்களை உருவாக்கணும், திட சங்கல்பம் செய்யணும், சிநேகமுடையவராகி ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்துடன் முயற்சி செய்யணும். அதனால இது பெயர் இல்லை, இது போல உங்களை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றார். யார் என்ன நெகட்டிவ் கொடுத்தாலும் நீங்கள் திடத்தன்மையின் சக்தியை, மாற்றத்தின் சக்தியை சதா துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நெகட்டிவான விஷயங்கள் செய்வாங்க, கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லைன்றார். நீங்க திடத்தன்மை மற்றும் மாற்றக்கூடிய சக்தி, இந்த 2 சக்திகளை கூடவே வச்சுக்கோங்க. அப்ப யார் என்ன நெகட்டிவ் செய்தாலும் உங்களுடைய அந்த மாற்றத்தின் சக்தியின் மூலமா பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படின்றார். நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுங்கள் என்று நீங்கள் எப்படி பிறருக்கு கோர்ஸ் கொடுக்கிறீர்களோ, அதே போல் நீங்கள் சுயத்தின் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற முடியாதா என்ன? மற்றவங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, பாசிட்டிவ் திங்கிங் கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களே, அப்போ சுயத்தின் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் வசமாகி இருக்கிறார்கள். வசமாகி இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டப்படுகிறது. அதாவது நமக்கு நெகட்டிவ் செய்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எதுக்கும் வசமாய் இருக்கிறாங்க, பேராசைக்கு வசமாக இருப்பாங்க. அதனால நம்ம முன்னேறுறது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, தடைகளை ஏற்படுத்துவாங்க, போட்டி போடுவாங்க. இப்படி போட்டி போடுறாங்களே, இப்படி நமக்கு தீங்கு செய்கிறாங்களே, நெகட்டிவாக இருக்காங்களே, பொறாமைப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாவம், அவங்க பொறாமைக்கு வசமாக இருக்கிறாங்க, அவங்களால முடியல, அதனால தான் உங்களை பார்த்து அவங்க பொறாமைப்படுறாங்க. அவங்க மீது உங்களுக்கு இரக்கம்தான் வரணும். ஏன் இப்படி நெகட்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அதாவது உலகத்தில் ஒருத்தருக்குள்ள வேற இன்னொரு ஆத்மா பிரவேசம் ஆயிட்டு கண்ட்ரோல் பண்ணுதுன்னா மற்றவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாவம் அவங்க அவங்க கண்ட்ரோலில் இல்லை, வேற ஏதோ சோல் அவங்கள ஆட்டி படைக்குது அப்படின்னு பரிதாபப்படுவாங்க, இரக்கம் காட்டுவாங்க. உங்களுடைய ஜட சித்திரங்கள், அதாவது உங்களுடையது தானே. பாரதத்தில் டபுள் ஃபாரினர்ஸின் சித்திரங்களும் இருக்கிறது தானே, அவை பூஜிக்கப்படுகிறது. தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரங்களை பார்த்திருக்கிறீர்கள் தானே, அவை மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய ஜட சித்திரம் இரக்கமனம் கொண்டதாக இருக்கிறது. எந்த ஒரு சித்திரத்திற்கு முன்னால் சென்றாலும் என்ன கேட்கிறார்கள்? தயை காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், மெர்சி மெர்சி என்று கேட்கிறார்கள். அதாவது உங்களுடைய ஜட சித்திரங்கள் முன்னாடி எல்லாரும் என்ன கேட்குறாங்க, என்ன வேண்டுறாங்க? தயை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, கிருபை காட்டுங்க, மர்சி காட்டுங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆகையால் முதலில் தன் மீது இரக்கம் காட்டுங்கள், பிறகு பிராமண குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டுங்கள். ஒருவேளை யாராவது வசமாகி இருக்கிறார்கள் என்றால், சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள் என்றால், பலவீனமாக இருக்கிறார்கள் என்றால், அந்த நேரம் அவர்கள் புத்தியற்றவர்கள் ஆகி விடுகிறார்கள். கோபத்தின் ரிப்போர்ட் அதிகமாக வருகிறது. கோபம் இல்லை என்றாலும் அதனுடைய குழந்தை குட்டிகள் மீது அதிக அன்பு இருக்கிறது. அதிகார தோரணை வருகிறது. கோபம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த அதிகார தோரணை இருக்குன்னா அது கோபத்தினுடைய குழந்தை குட்டி தான் அப்படின்றார். இந்த அதிகார தோரணை கோபத்தின் குழந்தையாக இருக்கிறது. எப்படி லௌகீக குடும்பத்திலும் நடக்கிறதல்லவா? பெரிய குழந்தைகளிடம் அன்பு குறைந்து விடுகிறது, பேரன் பேத்திகளிடம் அன்பு அதிகமாகிறது. ஆக கோபம் தந்தை, அதிகார தோரணை மற்றும் தலைகீழான போதை குழந்தை குட்டிகள்.
போதையும் பல விதங்களில் இருக்கிறது. புத்தியின் போதை, டியூட்டியின் போதை, செய்வையின் ஏதாவது விசேஷ காரியத்தின் போதை, இவைதான் அதிகார தோரணை. எனவே தயை காட்டுபவர் ஆகுங்கள், கிருபை காட்டுபவர் ஆகுங்கள். பாருங்கள், புதிய வருடத்தில் ஒருவருக்கொருவர் இனிப்பையும் கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கொடுக்கும் போது இனிப்பும் கொடுக்கிறீர்கள் தானே? அதேபோல் வருடம் முழுவதும் கசப்பை காட்டாதீர்கள். அவர்கள் இனிப்பு கொடுக்கிறார்கள், நீங்கள் இனிப்பு மட்டும் கொடுப்பதில்லை, ஆனால் உங்கள் முகமும் இன்முகமாக இருக்க வேண்டும். உலகத்துல நியூ இயர் அப்படின்னா ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஸ்வீட் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஸ்வீட்டையும் கொடுக்கணும். அதே நேரத்துல உங்க முகமும் இன்முகமாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும். இந்த வருடம் ஃபுல்லா கசப்பை காட்டக்கூடாது அப்படின்றார். சதா உங்களுடைய முகம் ஆன்மீக சிநேகமுடையதாக இருக்க வேண்டும், புன்னகையோடு இருக்க வேண்டும், கசப்பு தன்மை இருக்கக்கூடாது. மெஜாரிட்டி குழந்தைகள் பாப்தாதாவோடு உரையாடும் போது தன்னுடைய உண்மையான விஷயங்களை சொல்கிறார்கள். அதை வேறு யாரும் கேட்பதில்லை. மெஜாரிட்டியின் ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகளின் ரிப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. பாபாவே ரிசல்ட் சொல்லிட்டார். பாபா செக் பண்ணல. மெஜாரிட்டி குழந்தைகள் பாபா கூட ரூருஹான் பண்ணும்போது, உரையாடல் செய்யும் போது, பாபா எங்களுக்குள்ள இவ்வளோ கோபம் இருக்கு, அல்லது இது சிடுசிடுப்பு, கடுக்கடுப்பு, கசப்பு தன்மை, அதிகார தோரணை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாபா முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஆக பாப் தாதா இந்த புதிய வருடத்தில் இந்த கசப்பை அகற்ற விரும்புகிறார். விரும்பவில்லை என்றாலும் வந்து விடுகிறது என்று சிலர் எழுதியிருக்கிறீர்கள். திடத்தன்மை குறைவாக இருப்பதுதான் காரணம் என்று பாப் தாதாவும் சொல்லியிருக்கிறார். தந்தையின் முன்பு எண்ணத்தின் மூலமாக வாக்குறுதியும் கொடுக்கிறீர்கள். ஆனால் திடத்தன்மை எப்படிப்பட்ட சக்தி உடையது என்றால், ஷரீரமே போனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று உலகத்தில் உள்ளவர்களும் சொல்கிறார்கள். அதாவது நாங்கள் எப்போவுமே இன்முகமாக இருக்கணும், கசப்பு தன்மை வரக்கூடாது, புன்னகையோடு இருக்கணும், கோபம் வரக்கூடாது, அதிகார தோரணை வரக்கூடாது, அந்த அகங்காரம் அல்லது ஈகோ வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வந்துடுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், திடத்தன்மை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றார். உலகத்துல அந்த திடத்தன்மை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? திடத்தன்மை எப்படிப்பட்டதுன்னா, உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றதா திடத்தன்மை. இது உலகத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, சரீரமே போனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், இதுதான் திடத்தன்மை. அதற்கு பாப்தாதா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதாவது சாக வேண்டி இருந்தாலும், குனிய வேண்டி இருந்தாலும், மாற வேண்டி இருந்தாலும், சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும், கொடுத்த வாக்கில் உறுதியாக இருப்பவர்கள் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் திடத்தன்மைதான் வெற்றியின் சாவி. டிட்டர்மினேஷன் இஸ் த கீ ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாவி அனைவரிடமும் இருக்கிறது, ஆனால் உரிய நேரத்தில் காணாமல் போய்விடுகிறது. ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? புதிய வருடத்தில் புதுமையை செய்யத்தான் வேண்டும். தன்னையும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களையும் உலகத்தையும் மாற்ற வேண்டும். பின்னால் இருப்பவர்கள் கேட்கிறீர்களா? செய்ய வேண்டும் தானே? முதலில் பெரியவர்கள் செய்யட்டும், நாமோ சிறியவர்கள் என்று நினைக்க கூடாது. சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள். நாங்கள் இப்போதானே ஞானத்துக்கு 1 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷமா யார் இருக்காங்களோ ஞானத்துல பெரியவங்கன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க முதல்ல செய்யட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க.
பொதுவாக சின்ன குழந்தைகள் அப்படின்னா இறைவனுக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க இப்பதான் ஞானத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள். நீங்களும் செய்ய முடியும் அப்படின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையின் மீது அதிகாரம் உடையவர்கள். முதன்முறை வந்திருந்தாலும் மேரா பாபா என்று சொன்னீர்கள், அதிகாரம் உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி, அனைத்து பிராப்திகளை பெறுவதற்கும் அதிகாரி. டீச்சர்ஸ் உங்களுக்குள் புரோகிராம் செய்ய வேண்டும். டபுள் ஃபாரினர்ஸும் செய்ய வேண்டும், பாரதவாசிகளும் ஒன்று கூடி செய்ய வேண்டும். பாப் தாதா பரிசு கொடுப்பார். எந்த ஜோனாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும், எந்த ஜோன் நம்பர் 1 பெறுமோ அதற்கு தங்க கோப்பை கொடுப்பார். தன்னை மட்டும் மாற்றக்கூடாது, உடன் இருப்பவர்களையும் மாற்ற வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் மாறாததினால் உலக மாற்றத்தில் தொய்வு ஏற்படுவதை பாப்தாதா பார்க்கிறார். ஆத்மாக்கள் புது புது விதங்களில் துக்கத்திற்கு பாத்திரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். துக்கம் மற்றும் அசாந்தி புது புது காரணங்கள் தோன்றுகிறது. தந்தை இப்போது குழந்தைகளின் துக்கத்தின் புகாரை கேட்பதினால் மாற்றத்தை விரும்புகிறார். எனவே ஓ மாஸ்டர், சுகம் கொடுக்கும் குழந்தைகளே, துக்கத்தில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். பக்தர்களும் பக்தி செய்து செய்து களைத்து விட்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கும் முக்தியின் ஆஸ்தி கொடுங்கள். இரக்கம் வருகிறதா இல்லையா? உங்களுடைய சேவையில், உங்களுடைய தினசரி நடவடிக்கைகளில் பிஸியாக இருக்கிறீர்களா? நீங்களும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். பெரியவர்கள் மட்டும் நிமித்தமாக இருக்கவில்லை. எந்த குழந்தைகள் மேரா பாபா என்று சொன்னீர்களோ அந்த ஒவ்வொரு குழந்தையும் நிமித்தமாக இருக்கிறீர்கள். புதிய வருடத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு பரிசு கொடுக்கிறார்கள் தானே? நீங்கள் பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்யுங்கள், அவர்களுக்கு பரிசு கொடுங்கள். துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்தில் இருந்து விடுவியுங்கள். முக்தி தாமத்தின் சாந்தி கொடுங்கள், இந்த பரிசு கொடுங்கள். பிராமண குடும்பத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உள்ளத்தின் ஸ்நேகத்தின் ஒத்துழைப்பின் பரிசை கொடுங்கள். பக்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த முக்தியினுடைய சாந்தியினுடைய பரிசு கொடுங்க. பிராமண குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அவங்களுக்கு அதற்கான வழி தெரியும். ஆகையால உள்ளபூர்வமாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உள்ளபூர்வமான ஸ்நேகத்தினால ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் கொடுங்க அப்படின்றார். உங்களிடம் பரிசுகளின் ஸ்டாக் இருக்கிறதா? ஸ்நேகம் இருக்கிறதா? ஒத்துழைப்பு இருக்கிறதா? முக்தி கொடுக்கும் சக்தி இருக்கிறதா? யாரிடம் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஸ்டாக் இருக்கிறது. ஸ்டாக் குறையவில்லை தானே? முதல் வரிசையில் இருப்பவர்களிடம் ஸ்டாக் குறைவாக இருக்கிறதா என்ன? ஏன் அப்படி பாபா கேட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னா, முதல் லைன்ல அமர்ந்திருந்த பிரிஜ்மோகன் பாய் கை தூக்கல, அதுக்காக கேட்டுட்டு இருக்கிறார். இந்த பிரிஜ்மோகன் கையை உயர்த்தவில்லை. ஸ்டாக் இருக்கிறது தானே? ஸ்டாக் இருக்கிறதா? அனைவரும் உயர்த்தினீர்களா? ஸ்டாக் இருக்கிறதா? ஸ்டாக் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முதல்ல ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றார். ஸ்டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஸ்டாக் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கொடுக்கணும் தானே அப்படின்றார். சேமித்து வைத்திருக்கிறீர்களா? டீச்சர்களிடம் ஸ்டாக் இருக்கிறது தானே? அப்படி என்றால் கொடுங்களேன். பரந்த இதயம் உடையவர்கள் ஆகுங்கள். மதுபன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? ஸ்டாக் இருக்கிறதா? மதுபனத்தில் இருக்கிறதா? மதுபனத்தில் நாலா புறங்களிலும் ஸ்டாக் நிறைந்திருக்கிறது. ஆகையால் இப்போது வள்ளல் ஆகுங்கள். சேமிக்க மட்டும் செய்யாதீர்கள், வள்ளல் ஆகுங்கள். கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சரிதானே? நல்லது.
இப்போது ஒவ்வொருவரும் தன்னை மனதின் எஜமானராக அனுபவம் செய்து ஒரு நொடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? கட்டளை கொடுக்க முடியுமா? ஒரு நொடியில் உங்களுடைய இனிமையான வீட்டிற்கு செல்லுங்கள். ஒரு நொடியில் உங்களுடைய ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். மனம் உங்கள் கட்டளையை ஏற்கிறதா அல்லது அலைக்கழிக்கிறதா? ஒருவேளை எஜமானர் தகுதியானவராக இருக்கிறார், சக்திவானாக இருக்கிறார் என்றால் மனம் ஏற்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் இப்போது ஒரு நொடியில் அனைவரும் உங்களுடைய இனிமையான வீட்டிற்கு செல்லும் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியை முழு நாளில் இடையிடையே செய்வதற்கு கவனம் கொடுங்கள். மனதின் ஒருமுகத்தன்மை தன்னையும் வாயுமண்டலத்தையும் பவர்ஃபுல்லாக ஆக்குகிறது. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைவருக்கும் சிநேகியான, அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள வெற்றி பெறும் ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள மாற்றும் சக்தியுடைய ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் சதா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய, தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா சமாதான ஸ்வரூபத்தை மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், மேலும் இதயத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூடவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் தலைகிரீடமாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தலைகிரீட குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் நமஸ்காரம். வரதானம். முரளிதரனின் முரளியின் மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். எந்த குழந்தைகளுக்கு படிப்பின் மீது, அதாவது முரளியின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு சதா சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைக்கிறது. அவர்களின் முன்னால் எந்த தடையும் நிற்க முடியாது. முரளிதரனிடம் அன்பு வைப்பது என்றால் அவருடைய முரளியின் மீது அன்பு வைப்பதாகும். முரளிதரன் மீது எனக்கு அதிகமான அன்பு இருக்கிறது, ஆனால் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று யாராவது சொன்னால் அதை தந்தை ஏற்க மாட்டார். ஏனென்றால் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே எந்த சாக்கு போக்கும் இருக்காது. படிப்பு மற்றும் குடும்பத்தின் அன்பு கோட்டையாகிறது. அதில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஸ்லோகன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மோல்டு செய்து கொள்ளுங்கள், அப்போது ரியல் கோல்டு ஆகி விடுவீர்கள். அதாவது தன்னை வளைத்து கொண்டால் உண்மையான தங்கமாக மாறிடுவீங்க அப்படின்றார். மோல்டு கோல்டு அப்படின்னு ரைமிங்கா சொல்றார். அவ்யக்த சமிகை. யோகத்தை எரிமலை ரூபத்தில் சக்திசாலியாக மாற்றுவதற்கு யோகத்தில் அமரும் நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். சேவையின் எண்ணங்களும் உள்ளடங்கிவிட வேண்டும். நில் என்றால் நின்றுவிட வேண்டும். அந்த அளவிற்கு சக்திசாலி ஆக வேண்டும். பிரேக் முழுமையாக பிடிக்க வேண்டும். பிரேக் தளர்வாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு நொடிக்கு பதிலாக அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது என்றால் உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம்.
மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.